எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்று நாம் செய்ய இருக்கக்கூடிய மருந்து சுக்கை சுத்தி செய்ய போகிறோம். இதற்கு தேவையாக கல் சுண்ணாம்பு ஒரு மண் அகலில் போட்டு சுடுதண்ணி ஊற்றினோம்னாக்க சுண்ணாம்பு ஆகிடும். அதன் பிறகு சுக்குக்கு கவசம் செஞ்சு நல்ல வெயிலில் காய வைத்து நெருப்பில் சுட்டு கறியாக்கிக்கிறோம். கறியானதை நல்லா சுரண்டி கறி எல்லாத்தையும் மேலே உள்ள கறி எல்லாத்தையும் எடுத்து அதன் பிறகு அரைத்து நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னாக்க நமக்கு எந்தெந்த இடத்துல சுக்கு தேவையோ, எந்த மருந்துக்கு இல்லை வீட்டுக்கு பயன்படுத்துறதுக்காக இருந்தாலும் இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நமக்கு சுக்கு பலன் முழுமையாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களையும் சுத்தி செஞ்சு நம்ம பயன்படுத்துறது சிறந்தது. பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம கல் சுண்ணாம்பு போட்டு சுடு தண்ணி போட்டோம். அப்படியே பார்த்திங்கன்னா கரைஞ்சிது. இதில் கையை வச்சிடக்கூடாது. கை வச்சா வெந்துடும். கை நல்லா ஆறின பிறகு எடுத்து நம்ம கவசம் செய்யணும். அப்படியே கரைஞ்சிக்கிட்டே வருது. பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிச்சு. நம்ம சுக்குக்கு கவசம் செய்கிறோம். கவசம் செஞ்சு நல்லா காய வைத்து அதன் பிறகு எரித்து கறியாக்கிக்கிறோம். எரிக்கும்போதும் ஒரு வெல்டிங் மெஸ்ஸு இந்த மாதிரி இதில் வச்சு பரட்டி விட்டு நல்லா கறியான பிறகு எடுத்து அரைத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிறது சிறந்தது. சுக்கில் உள்ள நச்சுகள் அனைத்தும் நீங்கிரும். அதேமாரி எரியும் போது சுக்கு எரிஞ்சிடக்கூடாது. அதையும் பார்த்துக்கணும். அப்படியே பரட்டி விடணும். 2 பக்கமும் நல்லா கறியான பிறகு எடுத்து அரைத்து வைத்து கொள்ள வேண்டும். பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பரட்டி விடுறோம். சுக்கை எரிய வைத்து அடுப்பில் வச்சு எரிக்கிறோம். எல்லாத்தையுமே சுட்டு கறியாக்கிட்டோம். இதை நல்லா சுரண்டி அதன் பிறகு அரைத்து கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.